வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுடைய முழுமையான வாழ்க்கை பலன்கள், அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும். அதுபோக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் யாரை திருமணம் பண்ணக்கூடாது, அவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், எந்த திருத்தலத்துக்கு தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது போயிட்டு வரணுன்றதை பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பூசம் நட்சத்திரம் அப்படின்றது முழுமையான நட்சத்திரம். அதாவது கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரம். நாம் ராசிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நட்சத்திரங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க. ஆனால் நட்சத்திரத்துக்கு தான் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ராசின்றது ஒன்று அப்படின்னா அந்த ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் வருது. இப்போ கடகராசின்னு சொல்கிறோம்னா புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதமும் வருது, பூச நட்சத்திரம் வருது, ஆயிலை நட்சத்திரம் வருது. அதுலேயே 3 விதம் இருக்குது. அப்போது உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணம் என்னன்றது முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. பூசம் நட்சத்திரம்னா பூச நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சனி பகவான் தான். ஆனால் பூச நட்சத்திரத்துடைய அதிதேவதை யாருன்னு பார்க்கும்போது தர்ஷனாமூர்த்தி பிறந்த நட்சத்திரமாக தான் பூச நட்சத்திரம் அமையப்படுது. அப்போது கடகராசியில் பூச நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம். அதாவது 4 பாதம் ஒரே ராசியில் வந்தால் அது முழுமையான நட்சத்திரம், நிறைவு நட்சத்திரம், குறை நட்சத்திரம் கிடையாது. கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் வருது, நிச்சயமாக அது குறை நட்சத்திரம் தான். பூச நட்சத்திரம்னா முழுமை அடைய முடியுமா? நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம் தான், ஆனால் தேடுதல் அதிகமாக இருக்கும். தேடல் வாழ்க்கையில் அது தொழிலாக இருக்கட்டும், ஆராய்ச்சியாக இருக்கட்டும், தேடல் அதிகமாக இருக்கும். எங்கேயும் முழுமை அடைய முடியாது, அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பூச நட்சத்திரக்காரங்க எப்படின்னா ஆற்று தண்ணி மாதிரி. சத்தியமாக கிணத்து தண்ணி கிடையாது. ஒரு டார்கெட் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு டார்கெட் இருக்கும். இந்த மாதத்தில் இந்த விஷயம் செய்யணும் அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே நின்றுடுவாங்க. ஆனால் இந்த பூச நட்சத்திரக்காரங்க அப்படி கிடையாது. அந்த டார்கெட் முடிஞ்சது அப்படின்னா அடுத்த டார்கெட் அந்த இடத்துல எங்கே ஒரு விஷயம் முடியுதோ அந்த இடத்துலையே இன்னொரு விஷயம் ஆரம்பமாகும். இதுதான் பூச நட்சத்திரத்துடைய மிகப்பெரிய ஒரு குணம். சுயநலம் அப்படின்றது நிறையா இருக்கும். எனக்கு அப்புறம்தான் எல்லாம், என் குடும்பத்துக்கு அப்புறம்தான் மற்றவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும். இது மறுக்க முடியாது. சுயநலம்ன்றது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யணும், சரிங்களா? ஆனாலும் இந்த பூச நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். கோபதாபங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் இல்லையா பூச நட்சத்திரம். கோபதாபங்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். திறமை ரொம்ப அதிகம். படிப்பே இல்லைனாலும் சரி மாதத்துக்கு 50,000 ரூபாய் சம்பாரிச்சு விடுவாங்க. துண்டு எடுத்து உதறி தோல் மேலே போட்டுட்டு போனாலும் வீடு திரும்பும் போது, வீட்டிலேருந்து வெளியே போகும்போது துண்டு உதறி தோல் மேலே போட்டுட்டு போனாலும் வீடு திரும்பும்போது 10,000 ரூபாய் சம்பளத்தோடு வருவாங்க. அந்த மாதிரியோட குணம் எல்லாமே இந்த பூச நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு நிறையா இருக்கும். அதே மாதிரி நிறைய வழக்கறிஞர்கள், நிறைய ஆடிட்ரு, இந்த மாதிரி ஒரு துறையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, சரிங்களா? அவங்களுடைய எண்ணம், சிந்தனை, புத்தி, செயல் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அது வேறு லெவலில் இருக்கும். நிச்சயமாக பூச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அதாவது படிப்பே கூட ஆராய்ச்சி துறை அனுபவித்து படிக்கணும். இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே பாதையிலலாம் போக மாட்டாங்க. மனப்பாடம் பண்ணி படிக்கிறது அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. கண்ணு பார்த்தா கை வேலை செய்யணும். தொழில் கல்வி, தொழில் சார்ந்த கல்வி, உணர்ந்து படிக்கிறேன். இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் இந்த பூச நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுபோக பூச நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு மட்டுமே அஷ்டம சனி அப்படின்ற ஒரு விஷயம் பெருசாக பாதிக்காது. இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அதுபோக திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒன்று சந்திரனுடைய ராசியில் சனி பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கணும், இல்லை சனி பகவானுடைய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கணும். அப்படி உள்ளவங்களுக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கம் கம்மி. அதுபோக பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாகனம், ஒரு வாகனத்துக்கு 2 வாகனம் வாங்குவாங்க.
ஒரு வீடுக்கு 2 வீடு வாங்குவாங்க. வளர வளர அவங்களுக்கு வளர்ச்சி. 32 வயசுக்கு முன்னுக்கு இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெரிய மாற்றம் இருக்காது. காய்க்கிற மரம் தான் கல்லடி போட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரே இடத்துல தான் இருக்க முடியும். 32 வயசு என்னைக்கு முடியுதோ அன்னையிலிருந்து மிஷின் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது உழைப்புக்கு தகுந்த உயர்வு தான். ஏன்னா உழைப்புன்றது பூச நட்சத்திரக்காரங்க உழைக்கிறதுக்கெல்லாம் சங்கடப்படுற ஆள் கிடையவே கிடையாது. 10 மணி நேரம் வேலை செய்யணும்னாலும் செஞ்சு விடுவாங்க, 12 மணி நேரம் வேலை செய்யணும்னாலும் செஞ்சு விடுவாங்க. 1 மணி நேரம் தூங்கினா போதுமானது. நிறைய வாகனத்துறையில் இருக்கிறவங்க, டிரைவரெல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இரும்பு தொழில் செய்கிற நண்பர்கள், போக்குவரத்து துறையில் இருக்கிற நண்பர்கள், டிரைவராக இருக்கிற நண்பர்கள், ஓட்டுநர், இந்த துறையில் இருக்கிற நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூச நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். பூச நட்சத்திரத்துக்காரங்க, பூச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் யாரை திருமணம் பண்ணக்கூடாது, யாரை பக்கத்துலேயே சேர்க்கக்கூடாது அப்படின்னா, அதே பூச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை எந்த ஒரு சூழ்நிலைக்கும் திருமணம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துடக்கூடாது. அதன் பிறகு அனுசம் நட்சத்திரம், அனுசம் நட்சத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஸ்வாசத்துக்கு மிக சிறந்த ஒரு நட்சத்திரம் அது. அனுச நட்சத்திரம் அனுமானுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. சரி, அனுச நட்சத்திரம் கிடையாது, அனுச நட்சத்திரம் மகாலட்சுமியுடைய நட்சத்திரம். அப்போது அந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களையும் இந்த பூச நட்சத்திர நண்பர்கள் திருமணம் செய்கிறது அவாய்ட் பண்ணணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களையும் திருமணம் செய்கிறது அவாய்ட் பண்ணணும். அப்படி செய்தால் 100% மாரகம் ஏற்படும். சரிங்களா? அது ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படின்ட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து. அதன் பிறகு இதே பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்த நண்பர்கள், தனுசு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள், தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரமாக வந்தாலும் சரி, பூராடம் நட்சத்திரமாக வந்தாலும் சரி, உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே தனுசு ராசி நண்பர்களை திருமணம் செய்கிறது சரி வராது. அதே மாதிரி கும்பராசி நண்பர்களை திருமணம் செய்கிறதும் சரி வராது. அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதும் சரி வராது. காசு பணம் கொடுக்கறதும் சரி வராது. உங்களுக்கு ஏமாற்றங்கள் அப்படின்னா அவங்களால தான் உருவாகும். அப்போ யாருக்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்? கடகராசி நண்பர்களுக்கு, அதாவது பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தனுசு ராசியும் கும்ப ராசியும் வெகு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்துக்கிடுங்க. சரி, அது போகட்டும் சார். இந்த பூச நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த ஊரில் இருக்கக்கூடிய திருத்தலம் இந்த பிரபஞ்சம் கொடுத்த திருத்தலம்? பொதுவாக எல்லாருக்கும் எல்லா விதமான ஒரு வளர்ச்சியும் இந்த பிரபஞ்சம் கொடுத்தாலும் எல்லா நேரத்துலையும் கொடுக்கறது இல்லை. ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அந்த மாதிரி நாம் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ராசிக்குரிய திருத்தலத்துக்கோ நட்சத்திரத்துடைய திருத்தலத்துக்கோ நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது போயிட்டு வரணும். அதுதான் பிரார்த்தம். அது கூட பிரார்த்தம் இருந்தால் தான் போக முடியும். விளாங்குளம் அப்படின்ற இடத்துல தான் பூச நட்சத்திரத்து நண்பர்களுடைய, அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுடைய திருத்தலம் அங்கே தான் இருக்குது. விளாங்குளம் அப்படின்றது எங்கே இருக்குன்னா, பட்டுக்கோட்டையிலிருந்து ராமேஸ்வரம் போகிற பாதை, அந்த ஈஸியர் பட்டுக்கோட்டை டு ராமேஸ்வரம் அந்த பாதையிலேயே வந்தீங்க அப்படின்னா அட்சய புருதீஸ்வரர் அப்படின்ற திருத்தலம் அங்கே இருக்கு வில்லாங்குளத்தில். விளாங்குளம் அப்படின்றது பட்டுக்கோட்டை டு ராமேஸ்வரம் போகிற பாதையில் அட்சய புருதீஸ்வரர் வில்லாங்குளத்தில் அந்த திருத்தலம் இருக்கு. இந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வரதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், வாழ்வாதாரமும் சிறப்பாக இருக்கும். நம்ம என்னதான் வண்டி வாகனம் இருந்தாலும், போக்குவரத்து வசதி இருந்தாலும், குடுப்பணி இருந்தால் தான் அந்த திருத்தலத்துக்கு போக முடியும். எத்தனையோ முறை நம்ம அந்த பாதையில் போயிருப்போம். அந்த பட்டுக்கோட்டை டு ராமேஸ்வரம் போகிற பாதையில் எத்தனையோ முறை நம்ம போயிருப்போம். ஆனால் ஒரு முறை கூட அந்த இடத்துல நம்ம இறங்கியிருக்க மாட்டோம். அந்த இடத்துல, அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு
இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு அந்த பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்லேயே அந்த கோவில் இருக்கும். உங்களுக்கு ராமேஸ்வரம் போகிற பாதையில் ஒரே ஒரு 30 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு அந்த விலாங்குளம் அப்படின்ற இடம் வந்துடும். அந்த விலாங்குளத்துலேயே உங்களுக்கு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, அட்சயபுரீஸ்வரர் எங்கே இருக்குது அப்படின்னு, எந்த இடத்துல இருக்குன்னா திருத்தலம் உங்களுக்கு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலமாக நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த பூச நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு புரோஜனமாக இந்த ஒரு பதிவு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேனுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு, மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.